மயிலாடுதுறையில் மதுவிலக்கு டிஎஸ்பி வாகனம் இன்றி நடந்து சென்றதாக வெளியான செய்திக்கு தற்போது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக புதிய தலைமுறையிலும் இந்த செய்தியை நாம் பார்த்திருந்தோம். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி தனது வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து பணிக்கு சென்றதாகவும், முதல்வர் வருகையின் போது அமைச்சருக்கு எஸ்கார்ட் செல்ல டிஎஸ்பி சுந்தரேசன் வாகனத்தை கேட்டுக் கொடுக்க மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பியதாகவும், மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அனுப்பாமல் பறித்துக் கொண்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மதுவிலக்கு பிரிவு மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பி தனது வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து பணிக்கு சென்றதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், காவல்துறை தரப்பிலிருந்து இந்த விவகாரத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதவள்ளி, மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு காவல் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வருவர் சுந்தரேசன். இவர் இன்று காலை தனது சொந்தமான அரசு வாகனமும் தனது வீட்டு வாசலில் இல்லாத காரணத்தினால் தனது வீட்டில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தனது அலுவலகம் வரை நடந்து சென்றார். இது பெரும் பேசுபொருளானது. இந்த நிலையில தான் தற்போது மாவட்ட காவல்துறை சார்பாக அவருக்கு வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. அதை குறிப்பாக ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி வேறொரு வாகனம் வழங்கப்பட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து மாற்று வாகனமும் இன்னொரு வாகனம் வழங்கி இருக்கிறாங்க. அந்த வாகனம் பழுதடைந்ததன் காரணமாக இன்னைக்கு 17ஆம் தேதி அந்த வாகனத்துக்கு பதிலாக வேறு வாகனம் வழங்க முடிவெடுத்திருக்கும் நிலையில தான் டிஎஸ்பி தனக்கு வாகனம் இல்லை, அதனை அரசு காவல்துறை திரும்பி எடுத்துக்கொண்டதாக தெரிவித்து அலுவலகத்திற்கு நடந்து வந்துள்ளார். இதுதான் காலையிலிருந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாவட்டத்தில் பரபரப்பாக இருந்து வருகிறது. தற்போது மாவட்ட காவல்துறை சார்பாக அவரது வாகனம் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த வாகனத்துக்கு பதிலாக மாற்று வாகனம் வழங்குவதற்கு எடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த விவகாரம் நடைபெற்றதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மோகன்.